வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ரெசிபி ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னே சொல்லலாங்க. அவ்வளோ ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும். இந்த கிரேவியை இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இது கூட 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, மசாலா பொடி இதெல்லாம் சீக்கிரமாக வெந்து வரத்துக்காக இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பையும் இப்பயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது ஓரளவுக்கு சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போது காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடியை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷோட காரத்துக்கு மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்கறத விட சிக்கன் மசாலாவையும் மல்லித்தூளையும் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லாவே திக்காக வரும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிரேவி நம்மளுக்கு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போது சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. இந்த கிரேவி இட்லி தோசைக்காக வேணும்னா நீங்கள் கிரேவியை கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. இல்லை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட வேணும்னா நல்லா கிரேவியை திக்காக வேக விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இதில் தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஏன் பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொன்னேன்னா, மசாலா பொருட்களை வறுக்கணும், அரைக்கணும், அந்த மாதிரி எந்த வேலையும் இல்லைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடியாக இருந்தால் போதுங்க. சட்டுன்னு தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி இந்த கிரேவியை செஞ்சிடலாம். மண் சட்டியை அடுப்பிலிருந்து இறக்குனதுக்கப்புறமும் கூட அதோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக இன்னமும் கொதிச்சுட்டே இருக்குங்க. இன்றைக்கி இந்த கிரேவியை நாங்கள் தோசைக்கு தொட்டுக்க போகிறோம். அதனால தான் கிரேவியை கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கிட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.